அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். இந்த வாரம் ராசி பலன்களை பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். 3/6/2024 முதல் 9/6/2024 வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. அன்றைக்கி நீங்கள் பெருமாளை சேவிக்கிறது மிக சிறப்புங்க. வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் தனது இன்னொரு வீடான மேஷத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அங்கிருந்து அவர் பார்த்திங்கன்னா 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். குரு ரிஷபத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். சனி பகவானும் ராசியை பார்க்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது. விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்க போகுதா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுதுங்க. காரணம் 7ஆம் இடத்தில் குரு, 7ல் குரு ஸ்தான பலமும் இருக்குது, பார்வை பலம் சூப்பரான இடத்த பார்க்க போகிறார். 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார், ராசியை பார்க்க போகிறார். இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்தார். டென்ஷனாக இருந்தீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது. ஆனால் இனி அப்படி இல்லை. குரு பார்வை சனி பார்த்தாலும் குரு பார்க்குதுங்க. குரு பார்வை கோடி நன்மை. அப்போ தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும். படிப்படியாக சாதிக்கணுங்கிற பழைய ஒரு வெறி உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ளவங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா, ஒரு வெறித்தனத்தோடு தான் எதையும் செயல்படுவீங்க. ரொம்ப ஸ்பீடாக செயல்படுவீங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக சாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உடையவர்கள். ஆனாலும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் அது அவருடைய வேலையை செய்வார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். இந்த 40 வயசுக்கு அது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி, கைகால் வலி, முட்டு வலின்னு சிரமப்படக்கூடிய காலம்தான். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடிய காலங்கள் தான். அது மட்டும் இல்லை, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். நல்லா போயிட்டுருக்கோம் சவாரி, திடீர்னு மக்கர் பண்ணி வண்டி நிற்கும். அப்புறம் பழுது பார்க்கக்கூடிய செலவு வைக்கும். மற்றபடி படிக்கிற பிள்ளைக நல்லா படிப்பாங்க, ஆர்வத்தோடு படிப்பாங்க. இருந்தாலும் எதிர்பார்க்குற மார்க்கு வராது. இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். சிறிய அதாவது குறுகிய தூர பயணம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அதனால் நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள். கண்டிப்பாக அது நன்மையை அளிக்கக்கூடிய நிலை. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப் போகிறது. மற்றபடி இந்த 5ல் ராகு சில பிரச்சனைகளையும் தரும்.
சில பிரம்மாண்டத்தையும் தரும். பூர்வீகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சிலருக்கு நன்மைகள் நடக்கும், சிலருக்கு பிரச்சனைகளாக முடியும். பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடுறது நினைப்பாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அதையும் தாண்டி உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார். எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது. சூப்பருங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா என்று சொன்னால் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். மற்றபடி உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அருமையான காலங்கள். சினிமா மட்டுமல்ல, தொலைக்காட்சி மட்டுமல்ல, இன்டீரியர் டெக்கரேஷன், மற்றபடி அழகு ஒப்பனை கலைஞர்கள், ஓவியர்கள், ஆர்டிஸ்ட், இந்த கற்பனை வளங்களுடைய, அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன், ஓவியர்கள், இவங்கள் எல்லாருக்கும் மட்டுமல்ல, இந்த சினிமா கலைஞர்கள், சினிமாவில் பணிபுரியக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் சரி சிறப்பான காலம். நிதித்துறை, நீதித்துறை, அரசு துறை, வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. 10ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உழைப்பு அதிகமாக தேவைப்படும். ஆனாலும் ஜெயிக்கிறீங்களான்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோ அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும். 11ஆம் இடத்தை வேறு குரு பார்க்குறார். அப்போது தொழிலில் அதிகப்படியான லாபம், உத்தியோகத்தில் நல்லது நடக்கும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், மேலதிகாரியுடைய சக ஊழியருடைய ஆதரவுகள், ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள். அதான் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கங்க, பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும். புது ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், சனீஸ்வர பகவானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.